மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். புரட்சி தமிழகம் கட்சி சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை நம்ம சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம்ண்ணா. உங்களை இன்னைக்கு நான் தேடி பிடிச்சி திருவால கொண்டுட்டு வர மாதிரி இங்கே வர வச்சிருக்கேன். என்ன காரணம்னா, நீங்கள் ஒன்று சொன்னீங்க, ராசாவுக்கு பொது தொகுதி கொடுத்துருவாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க, நீங்கள் வேணால் பாருங்கள், சமூக நீதி பேசிட்டு இருக்கிறவங்க, ராவணாவில் பேசுனீங்க, நீங்கள் வேணால் பார்த்துட்டுங்க, ராசாவுக்கு பொது தொகுதி தான் கொடுக்க போகிறாங்க இந்த முறை, நீ வேணால் பார்த்துன்னு திரும்ப பேட்டியில் கொடுத்துருந்தீங்க. விமர்சனங்கள்லாம் வர்றதால அந்த விமர்சனத்துக்கு நாங்கள் ஆளானவங்க இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க. இப்போ வந்து அதே ரிசர்வ் தனி தொகுதி நீலகிரி, நீங்கள் அதற்கானவர்கள் தான், பொது தொகுதிகளாம் ஆசைப்படக்கூடாதுன்னு ஒதுக்கி அங்கே போட்டுட்டாங்க. நான் கருணாநிதியின் பிள்ளை இல்லையா, நான் கருணாநிதியின் மகன் இல்லையா, நான் கருணாநிதியின் மகன் இல்லையா அப்படின்னு மேடை தூரம் பேசினார்ல, அப்போ கூட பேசுனா அப்போ எங்களுக்கு கூட அந்த சந்தேகம் இருக்குதுப்பா. எங்களுக்கு கூட அது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஏன்னா அவர் ரொம்ப விவரமானவர், எப்படி நீ இப்படி விவரமே இல்லாமல் இருக்கிறேன்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம், எப்பா கருணாநிதி அவருடைய மகன், கருணாநிதி அவர்கள் மாரிஸ் தான், அப்பாவை போலவே புள்ள பேர், அப்படியே அப்பா புத்தி அப்படியே வாச்சிக்குது பேர் அப்படின்வாங்களா நம்ம வீட்டுங்களில் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா. அந்த மாதிரி உங்கள் அப்பா கேட்டார்ல, நீ எல்லாம் பொதுத்துக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு உங்ககிட்ட இருக்கிற அடிமையை கேட்டால் கூட பரவாயில்ல. வந்தவங்களே சொன்னார்ல, திருமாவளவனால் தாங்கி நின்ற திமுக பொது தொகுதிக்கு கேட்டால் நீ எவாப்பா பொது தொகுதி கேட்கலாமாப்பா அப்படின்னு கேட்டால் கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு பொது தொகுதி ஒதுக்க சொல்ல, அம்பேத்கர் ரெட்டமலை சீனிவாசன்லாம் உங்களுக்கெல்லாம் போராடி உங்களுக்கு தனி தொகுதி வேணும்னு ஒதுக்கியிருக்காங்க. அப்போ நீ வந்து பொது தொகுதி கேட்டீங்கன்னா நாங்கள் பொதுவான ஆளை வச்சுங்கிறோம்ல, நாங்கள் அதில் கொடுக்கணும்ல, அதெல்லாம் நீ இதை கேட்காதப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குண்ணே. நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னா, ஏய் நீலாம் கால் இருக்கிறதுக்காக செருப்பு போட்டுடலாமா, நீலாம் காசு இருக்கிறதுக்காக சொந்தமாக பைக் வாங்கி வந்துடுவியா அப்படின்னு இருக்கிறதால இந்த தொகுதி கொடுத்துட முடியுமா, நான் உன்னை சேர்த்து வச்சுங்கிறதால நீ வந்து கொஞ்சம் சலுகையை எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துக்கணுன்றதுக்காக பண்ணிடுவோமா.